ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலா ஸ்டாரில் எபிசோட் 14, 15 ரெண்டு எபிசோடு வந்து ஒன்றா சேர்த்து போட்டுருக்கேன்பா. ஸோ மறக்காம அதை லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்க்காமீங்க. ஓகே, நம்ம வீடியோவில் போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பற்றி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹோபையோட அங்கிள் கூட. ஸோ ரெண்டு பேர் வந்து மாற்றி பயணம் ஃபைட் பண்ணி ஒரு இடத்துல ஹீரோட கத்தியும் போய் ஹீரோ வந்து முட்டியில் அடிப்பான். திடீர்னு ரத்தம் தெரியுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஸோ தோல் படி வந்து கத்தி ஏறி போவாங்க. ஸோ ஹீரோ வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் ஸ்னைப்பரை பார்த்துட்டு இல்லை நான் அவனை வந்து கண்டிப்பாக ஷூட் பண்ணேன். ஸ்னைப்பர் பக்கத்தில் நினச்சிட்டு ஹீரோ வந்து பண்ணிருக்கான். இந்த இடத்துல இந்த அங்கிள் நினைக்கிறான் இப்போ வந்து உண்மையிலே இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டான், எப்படி ஒன்று தோக்கடிக்கணும்னு நினச்சிட்டு இந்த இடத்துல நான் ஸ்னைப் பண்ணுறேன். ஹீரோ கோட்டுறதுக்காக புல்லட் ட்ரிப் பண்ண நீ என்னடா பண்ணிருக்கேன் இன்னும் சுடுறா அப்படின்ற மாதிரி சுட்டு சொல்ல எவனை சுடுவான் பாருங்க. அந்த புல்லட் ஹீரோட நெஞ்சில பஞ்சு ஹீரோட தூக்கி திருச்சி போய் விழுவாங்க இந்த இடத்துல. அப்படின்னு அந்த அங்கிள் சொல்ல கட்டசியா நீ சாவ போற நேரம்டா சொல்லிட்டு ஹீரோட நெஞ்சில மிதிக்க தலைல ஒன்றுமே முடியாமல் போயிடுச்சு. அவனு சொல்லிட்டுருக்கான், கவலைப்படாதடா, உன்னை மட்டும் அனுப்ப மாட்டான், உன் ஃபேமிலியை சேர்த்து அமுச்சு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு டிவைஸ் எடுக்கிறான். ஹீரோக்கு அந்த டிவைஸ் என்ன தெரியுது வந்து அல்ட்ராசவுண்ட் டிவைஸ். அதை ஆன் பண்ண போட்டதுல சுற்றிக்கிற எல்லா லயன்ஸுமே பார்த்தீங்கன்னா அதனால வந்து ஈர்க்கப்படுது. ஸோ நீ இங்கே சாக போகிற ஹாப்பி டெத் டேன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த டிவைஸ் சொல்லிட்டு உடனே ஹீரோ அவனோட ரெண்டு டிராகன்ஸை வந்து பறக்க வைப்பான். இதை பார்க்குற அவன் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள ரெண்டு பேரோட காலையும் போட்டுருவான் ஹீரோ. ஸோ வந்து யாரும் சாக போகிறான்னு பார்க்கலான்டா சொல்லிட்டு டே நீ ஸ்பிரிட் மாஸ்டராடான்னு சொல்லிட்டு இவனுக்கு கேட்டுட்டு இருக்கான். உடனே சிக்னல் வந்து அவனை பார்க்க அந்த புல்லட்டை வந்து சைடில் வந்து தூக்கி போட்டுருவான் நம்ம ஹீரோனோட பவரை வச்சு. இந்த இடத்துல ஸ்பிரிட் மாஸ்டர் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுற வாட்ச் இது பண்ணால் உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோம் கைஸ். ஸோ ஸ்னைப்பர் வந்து வெப்பன் எடுக்க போக டே நீ தானடா காங்ஸி ஜாங்கியோட கை போகிறதுக்கு நீ தானடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டுறான்னு சொல்கிறா. ஹீரோ சொல்லுவான், நான் ஒன்று உங்களை மாதிரிலாம் இல்லடா வாரிஸ், நானே கொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் வச்சிங்க பார்த்தீங்கடா வேணேன் அந்த டிவைஸை உங்களை கொல்லுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், முடியாத கட்டத்துலேயே அவனோட ஷீல்டு வர வச்சு அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பிச்சுறாங்க. ஸோ அந்த டிவைஸ் வந்து அல்ட்ராசவுண்ட் இது வந்து எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அது வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ இவனை போய் இந்த டிவைஸ் ஆஃப் பண்ண போக பின்னாடி ஸ்னைப்பர்லாம் கத்துற சவுண்ட் இருக்குது. லைன் வந்து கொண்டு தின்னுக்கிட்டு இவனை கிட்ட போயிட்டு ஆஃப் பண்ணணும்னு போயிட்டு இருக்கா. அவனை ஒரு லைன் வந்து அதில் கட்டிச்சு கொத்துறதோட ஸோ நெக்ஸ்ட் சீன் வந்து காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து இந்த ஹண்ட்டுக்கு போனது எல்லாரும் அந்த டைகர் டீமாக வந்துட்டு ஸோ இந்த ஓல்டு மேன் கேட்குறான், என்னடா பிளட் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி அவனுக்கு கேட்டுட்டு எல்லாருமே வந்து பேன் சொல்கிறான், டீ என்னடா ஆச்சு ஸ்னைப்பர் இந்த மாதிரி வந்து அவன் பேர் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா, என்னடா ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லி அந்த இடத்துல இந்த பாதம் இருக்கிறத பற்றி எல்லாருமே வந்து சேஃபாக போங்க, உள்ள பெரிய மாஸ்டர் இறங்கி இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அவங்கள உடச்சிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தலைமையுமே தெரியல. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கே தான் போயிட்டானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு போய் பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அங்கிளோட அந்த வெப்பன் ரத்த கரையை இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு எல்லா ரூம் வந்து போய் பாருங்க. ஒரு இது மாஸ்டர் அட்டாக்கர்னு பேசிட்டு லீவ் சொல்லிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு மாஸ்டர் தான் வந்து இன்ஸ்டன்ட் அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது மாஸ்டர் மாதிரி தெரியலன்னு சொல்லி பேன சொல்லிருக்கேன். டே கொஞ்சம் அமைதியாக இந்த இடத்துல வந்து யாரும் அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்பு இல்லைனா ஹீரோ இந்த இடத்துல வெளில வந்துருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ மறைச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. ஸோ வந்து யாராலையுமே நம்ப முடியல மாஸ்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ஸாக வந்து அட்டாக் பண்ணதான்ட்டு. இதில் வந்து நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு யங் மாஸ்டரோட உயிர் தான் வந்து நமக்கு முக்கியம், நீங்களாம் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல எங்கள் மாதம் சொல்லிட்டு இருக்கா. உடனே பேன் சொல்லுறான், இது வந்து யாரோட வேலையாக இருக்குன்னு நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து எங்களோட ப்ரிவெஞ்சாக இருக்க வாய்ப்பு. ஏன்னா எங்கள் எதுவுமே எல்லாருமே காட் ஆஃப் வார்ஸ் தான். இந்த மாதிரி வந்து உங்கள் டீமும் எதுவுமே யாராவது இருந்தால் அவங்க இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க யாருமே வந்து இங்கே இல்லையான்னு சொல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், அவங்களுக்காக வந்து எதுவும் பண்ணாது, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யங் மாஸ்டரோட உயிர் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து ஓகேங்கிறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீரோ சொல்கிறோம், அந்த இடத்து திடீர்னாலுமே அதிரான்னு என்னடான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ராசோனிக் சவுண்டால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லைன்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்து ஈர்க்கப்படுது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸுமே இருக்குது. ஸோ அந்த டிவைஸ் ஏன்டா இங்கே வச்சு இது ஏன்டா ஆன்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டிவைஸுமே அவங்க ஆஃப் பண்ண கூட முடியல. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட் லைன்லாம் பெரிய பெரிய லைன் கூட்டு வந்து இடத்துக்கு வந்து சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ கார்லாம் டசிங்க போக. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த லைன்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்க. ஸோ வந்து அந்த சீனியர் வாரிஸ் அப்புறம் அந்த யங் மாஸ்டர் வந்து எல்லாருமே அந்த லைன்ஸ் சுற்றி போட்டுச்சு. ஸோ ஹீரோ நினைக்கிறான், ஸோ கொஞ்ச நேரம் அங்கே இருக்கணும், அது எனக்கு எல்லாம் தப்பிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை போயிட்டுருக்கேன். ஸோ உடனே வந்து அந்த யங் மாஸ்டர் வந்து தப்பிச்சுக்கிட்டு அந்த ஸ்குவாட் அப்புறம் வெளில வந்துட்டு பின்னாடி அந்த லைனை துரத்திட்டு வந்துட்டு இருக்கேன். ஹீரோ நினைக்கிறான், இவங்க வந்து அப்படியே ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இவங்களுமே இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, எவ்வளோ தூரம் இந்த பேட்டில் போதுன்னு பார்க்கணும், சரியான நேரம் கிடச்சா இவங்களையுமே நான் கொண்டு அதான் நல்லதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே போய்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம பேன் மட்டும் தான் அங்கே பேன் போய் பார்க்குறோம். அவனோட டீமேட்ஸ் எல்லாமே லைன்லாம் சுற்றி போட்டுட்டு இருக்க. கேப்டன் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்க. பேனால் ஒன்றுமே முடியல, அவனை வந்து குதிச்சு வந்துடுறான். அந்த இடத்துக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கேட் அந்த மாதிரி ஒரு லைன் வந்து கர்ஜிக்கிட்டு இருக்கு, எல்லாம் மிரண்டுறானுங்க. ஸோ அது என்னதான் அட்டாக் பண்ணாலும் அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது இந்த ரெண்டு சீனியர் வாரியர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து அசால்ட்டாக வச்சுட்டு இருக்கு. ஸோ ஒரு இடத்துல அப்படியே ஃபைட் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ரெண்டு வாரியர்ஸ் வந்து தாக்கப்பட முடியல. அந்த லைனை பற்றி நமக்கு எல்லாம் சுற்றி போட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே சுற்றி போட்டுருச்சு. இப்போ என்னதான் பண்ண போகிறோம், எக் மாஸ்டர் உயிர் வந்து காப்பாற்றுறோம். ஒரு திடீர்னு ஒரு தண்டர் வந்து அந்த ஒரு லைனுக்கு கொண்டோம். உடனே ஒரு வெப்பன் வந்து அடிக்க அந்த இடத்துக்கு புதுசாக ஒரு காட் ஆஃப் வராரு. இவரை பார்த்தோன்னே அந்த எக் மாஸ்டர் வந்து ஸோ வந்து அங்கிள் லீ வந்துட்டீங்களா அப்படின்னு
அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காட் ஆஃப் இருக்கு. அவர் தண்டர் எடுத்துட்டு வந்து ஒரு சிங்கத்தை கொண்டுட்டு அசால்ட்டாக வந்து நின்றுட்டு இருக்கா. அவரோட பவர்லாம் கொட்டுன்னு இருக்கு. இதை பார்த்து அங்கிள் வாங்க நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நின்று ஸோ எங்கமா சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அங்கிள்ஸும் 2 பேரும் காட் ஆஃப் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் 2 பேரும் இப்போ வரணும் என்னடா அது என்னடா ஃபன் பண்ணிருக்கீங்களாடா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோ 2 காட் ஆஃப் வார்ஸா அப்படின்னு மாதிரி சொல்லி ஹீரோ பார்த்துருக்கான். ஸோ வந்து லீ வந்து ரிப்போர்ட் பண்ணுறது சடனாக ஒரு மாஸ்டர் அட்டாக் தான். ஸோ வந்து எங்களை இது பண்ணுற அந்த டீம் கார்டியன் பண்ணுற அந்த டீம் வந்து ஸோ டைகர் டீம் தான். அவங்களோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய செத்து போச்சுன்னா ஸோ நீங்கள் என்ன வேணா பண்ணி எங்கள் மாஸ்டரோட உயிர் முக்கியம்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ இவன் தான் வந்து அவங்களோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேனை நின்றுச்சு. பேனை வந்து 2 பேர் வணக்கம் வச்சுட்ருக்கேன். சரி ஓகே நீங்கள் வந்து எதனால் இந்த மாதிரி ஆச்சு எதனால் வந்து உங்கள் டீம் எல்லாமே செத்துச்சு அப்படின்னு கேட்க இது வந்து மாஸ்டர் அட்டாக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து இவர் சொல்கிறார் கண்டிப்பாக இது மாஸ்டர் அட்டாக் மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லுவார். ஆனால் வந்து எங்களுக்குள்ளே யார் இருக்கான்னு வச்சுட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்குமே வந்து எனிமீஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே காட் ஆஃப் வார்ஸ் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்க மாட்டேன்ட்டு பின்னாடி ஒரு பீஸ்ட்டும் போட்டுட்டு இருக்கேன். ஸோ லீவை சொல்லு நீ இப்போ எந்தளவு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு பிரைமரி பீஸ்ட்டையும் வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறேன். பிரைமரி பீஸ்ட்டை கொல்லுவேன் டேய் வெக்கமா இல்லைடா சேம் லெவலுக்கு இருக்கிற பீஸ்ட்டை கொடுத்தா ஒரு அதுவாடா நம்மளோட ஹை லெவல் பீஸ்ட்டை கொண்டாதான் நீ பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். நீ எல்லாம் குப்பத்தனமாக இருக்கடா நீ நல்லா ட்ரைனிங் பண்ணணும் லிவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அங்கிள் சொல்கிறேன் டே கவலைப்படாரா அவனோட ஆர்ஜின் வந்து சிறப்பான ஆர்ஜின் உனக்குள்ள நிறைய திறமை இருக்கடா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண நீ ஒரு காட் ஆஃப் வார் வந்துட்டு அப்படின்னா உன்னை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் காட் பிளேஸ் நீ போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன் வந்து இங்கெல்லாம் பேசிட்டு ஹீரோ வந்து காட் பிளேஸ்னு புதுசாக இருக்குது. சரி ஓகே நீங்கள் எல்லாருமே இங்கே போங்க இங்கே அயன் பிளாக் ட்ராகன் வந்து முட்டை போட்டிருக்கு. ஸோ அந்த பீஸ்ட் நாங்கள் கண்டிப்பாக கொண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரும். அப்புறம் பிளேஸ் ஆஃப் காட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். பிளேஸ் ஆஃப் காட்ஸ் இருக்கிற காட் ஆஃப் வார்ஸ் எல்லாருமே வந்து அதில் இருப்பாங்க. உலகம் இருக்கிற எல்லா காட்ஸும். ஸோ அது எல்லாத்துக்கும் தலைமை 2 பேர் தான். ஒருத்தர் வந்து ஹாங் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 வாரியர், 2வது தண்டர் நம்பர் 2 வாரியர்னா ஹீரோ நிற்கிறான். ஹாங் அப்புறம் தண்டரா உலகத்தோட சிறந்த 2 வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து தப்பிக்கிறது தான் வந்து உங்களுக்கு நல்லது. ஏன்னா அங்கே ஒரு பெரிய வாரி வரப்போகுது. ஸோ அந்த அயன் பிளாக் ட்ராகனை வந்து நாங்கள் வேட்டையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முட்டை போட்டுருக்கு. இன்னொரு மாஸ்டர் அது வந்து உருவாக்குறதுக்குள்ளே நம்ம கொண்டோம்னா ஹீரோக்கு இதுக்கிட்ட சரியான ஷாக் அந்த முட்டையான்ட்டு. ஸோ கண்டிப்பாக அது கொஞ்சம் ஃபைட் நல்லா இருக்கணும். ஸோ முக்கியமான விஷயம் அதுக்கிட்ட வந்து பயங்கரமான டிஸ்ட்ரக்டிவ் பவர் நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ நீங்கள் உடனே இங்கேருந்து நீங்கள் எல்லாம் கிளம்புறோம் நாங்கள் 2 பேர் மட்டும் போதும். ஸோ வந்து முக்கியமாக சொல்கிறேன் யங் மாஸ்டர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஆடுறாங்க. ஹீரோ நினைக்கிறான் கண்டிப்பாக இது எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் வந்து நீங்கள் கிளம்புன்னு ஆர்டர் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிடுங்க. உடனே அந்த அங்கிள் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம வேட்டையாட போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். ஹீரோ நிற்கிறான். ஸோ 2 காட் ஆஃப் வார்ஸ் ஒரு பிளாக் அயன் ட்ராகனை கொல்ல போகிறாங்க. இதில் இருந்தால் நிறையவே கற்றுக்கலாம்னா நெக்ஸ்ட் அந்த ட்ராகன் தான் காட்டுறாங்க. அந்த ட்ராகனை முட்டை போட்டு அந்த கட்சிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த ட்ராகனை காட்டுறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து இதோட வந்து முடிகிறாங்க. ஸோ அந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தால் லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பாருங்கள். ஓகே நம்ம 16வது எபிசோடுக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை தான் காட்டுறாங்க. அந்த முட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ட்ராகனை கத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. அது இப்போ தான் வந்து முட்டை போடுறதுனால அது கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அதுதான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எத்தனை ஒரு பன்னியோட ஆர்மியாக இருக்குது. அதனோட ஸ்ட்ராங்கான 2 ஜென்ரல்ஸ் ஹை லெவல் பீஸ்ட் இருக்குது. அது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா பக்கத்தில் பார்த்தா லயனோட அந்த ஆர்மி இருக்குது. அதனோட ஜென்ரல் அங்கே கத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அயன் ட்ராகன் அதுக்கு வந்து அடி பண்ணி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த அயன் ட்ராகன் வந்து அந்த முட்டைக்கு வந்து கார்டியன்ஸாக வச்சுருக்கு. அந்த மாலை சுற்றி வந்து எல்லாமே பாதுகாத்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு சிக்னல் கொடுக்க சுற்றி இது எல்லாமே வந்து கார்டியன் டியூட்டி பார்க்க போகுது. ஸோ இது எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா அந்த காட் ஆஃப் வார்ஸ் 2 காட் ஆஃப் வார்ஸ் தான் பார்த்துருங்க. ஸோ அது வந்து நல்லா பிளான் பண்ணி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த பண்ணி பிஸ்டுமே வந்து பார்க்க ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் இது பண்ணி ஆகணும். அந்த முட்டையை வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து அதை முட்டை கொண்டு போய் ரிசர்ச் லேபில் கொடுத்து நமக்கு எக்கச்சக்கமான பணம் இருக்கும். அது நமக்கு ஹை வேல்யூ ப்ராடக்ட். ஸோ அதனால் அந்த முட்டையை வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படியே எடுக்க பார்ப்போன்னு இருக்கு. சரி ஓகேப்பா 2 பேரும் வந்து ஃபைட் பண்ண போகலாம். நீ வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்க 2 பேர் சேர்ந்து பேட்டில் பண்ணுறோம் அதை கொள்கிறோம் அப்படின்ட்டு 2 பேர் இறங்க போகலாம். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்டுருவான். சரி ஓகே நாளைக்கு இவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு ஏதாவது நல்ல சான்ஸ் கிடையாதுன்னு பார்க்கலான்ட்டு ஹீரோன்னு இருக்க இந்த இடத்துல வந்து அவங்க 2 பேரும் வந்து ஃபைட் பண்ண போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த லீ அப்புறம் வாங்க வந்து சொல்கிறாரு லீ நீ வந்து பின்னாடி பேக்கப் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் அயன் ட்ராகனே வந்து வந்துருச்சு. ஸோ இவங்களும் ஃபைட் பண்ணிட்டு இருக்க முதல்ல வந்து இந்த பண்ணி பெஸ்ட் இருக்குது அது கூட சண்டை போடாமே. ஸோ நம்ம வாங்கி என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து சின்ன சின்ன மாஸ்டர் அடிக்கிறாரு. நம்ம லீ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த பெரிய மாஸ்டர் அந்த பண்ணி இருக்குது அதை அடிக்கிறார். ஹீரோ நினைக்கலாம். ஸோ இந்த 2 கார்ட் ஆஃப் ஃபார்வர்ட் ஸ்ட்ரென்த் எக்கச்சக்கமாக இருக்குது. எக்கச்சக்கமாக கொள்றது இவர் பண்ணுற ஒரு அட்டாக்கு இந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் பவர் இருக்கா உண்மையிலே மிஸ்டர் லீ வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்க ஸ்ட்ரென்த்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் லீ தான் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா இந்த சைடு வந்து நம்ம வாங்கிட்டு வராங்க. ஸோ வாங்க பார்த்தீங்கன்னா அந்த 2 ஜென்ரல் பீஸ்ட் வந்துட்டு இருக்கேன். வாங்க அதெல்லாம் அசால்ட்டாக கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவரும் போட்டு அந்த பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ண அவர் பண்ண ஒரு அட்டாக்கே அதுக்கு எக்கச்சக்க பீஸ் சாப்பிடுற. ஸோ அவரோட ஃபோர்ஸ் அடி போகணும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹீரோலாம் பார்த்துட்டு உண்மையிலே 2 காட் ஆஃப் ஃபோர்ஸோட பவர் இந்த அளவுக்கு தான் இருக்குமா
என்ன ஒரு டிஸ்ட்ரக்ஷன் பவர் அப்படின்னு பேசிட்டு இருக்க. இவங்க என்ன தான் அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த 2 பீஸும் சாகிற மாதிரியே தெரியல. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாற்றி மாட்டோம்னு ஹீரோ இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது இவங்களுக்குமே பிரச்சனையாக நிற்கும். இவங்க இது கூட வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஸோ இங்கே நிறையவே பீஸ்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த அயன் ட்ராகன் அப்படின்னு இருக்கா. அந்த இடத்துல வந்து அயன் ட்ராகன் இருக்கா. ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 மீட்டர் இருக்கும். சைஸ்லையும் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா. அது உடனே அந்த 2 காட் ஆஃபர்ஸையும் மாற்றி வந்து அட்டாக் பண்ணால் அந்த அட்டாக்லேருந்து இவங்களால தப்பிக்க மட்டும் தான் முடியுது. ஸோ அது அடிக்க பக்கத்தில் இருக்கிற பில்டிங் எல்லாமே நொறுக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ வசிக்கிறான். ஸோ கண்டிப்பாக என்னோட பவர் அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கேன். இவர் பக்கம் அந்த கார்லாம் தூக்கி போட கார்லாம் 2 பொழந்துட்டு போகுது கஷ்டம். இந்த இடத்துல வந்து இவரு என்ன தான் அட்டாக் பண்ணால் அந்த பீஸ்ட்டுக்கு எதுவுமே ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இவர் ஒரு கட்டத்தில் அவர் பவரை வந்து ஸ்பாட்டில் கேதர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணால் அது வந்து ஜஸ்ட்டு அது பண்ணுற அட்டாக்கே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உடச்சி விழ ஆரம்பிக்குது. ஸோ அதுவும் மேலே வந்து என்னோட கையை வச்சு ஒரு அடிக்க பாருங்க. ஸோ அந்த இடத்துல கொட்டூரமான ஃபோர்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த காட் ஆஃப் வார் பார்த்தீங்கன்னா வந்து முழுங்க ட்ரை பண்ணால் அந்த இடத்துல ஹீரோ நிற்கிற அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்து உடஞ்சி செசர ஆரம்பிக்குது. ஹீரோ நிற்கிற என்ன ஓகேனா பவராக இது அப்படின்னு வச்சுட்டு அவனே மேலே வந்துட்டு. ஸோ இந்த மாதம் கூட்டுறமா அட்டாக் பண்ணுறது காட் ஆஃப் வார் தான் இதெல்லாம் அட்டாக் பண்ணிருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கே. ஸோ இந்த நேரம் நமக்கு ஏன் சான்ஸ் இருக்கக்கூடாது. அந்த முட்டை அங்கே தான் இருக்குது. சரி ஓகே நான் ஏங்க போகக்கூடாது. இது எனக்கு ஒரு நல்ல சான்ஸாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணுறான் அந்த எக்குங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவன் தம்பி கால் பண்ணுறான். டே தம்பியா சொல்கிறா அப்படின்னு கேட்க. ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச தான் கால் பண்ணேன். அது கொஞ்ச நாள் நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் நோட்டு இருக்கோம். ஸோ அவன் இன்றைக்குமே வந்து வீடியோ இது பண்ணான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜாங்கி அங்கே தான் இருக்குது. ஜாங்கி வந்து அவனை பிடிச்சிட்டாரு. ஸோ அவனை ஜாங்கியை பார்த்து உட்கார ஆரம்பிக்க நம்ம செங்கு பார்த்து வயிற்றுல அடி குடிச்சிட்டு அவன் கோபரை வந்து அத்தையத்தை வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து நான் கேட்க வரணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிற நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி. ஜஸ்ட்டு அது வந்து அவங்களுக்கு கார்டியன்ஸ்க்காக தான் நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி அப்புறம் என்னடா லவ்லாம் எப்படா போகுது அப்படின்ற மாரி வந்து தலைவனை கேட்க அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ப்ரோ. என்னன்னா கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் அமௌண்ட்லாம் நிறைய ஓரளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட பங்குக்கு வீட்டுக்கு வந்து என்னால் முடிஞ்சு நான் பண்ணுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தம்பியோட பேர் பார்த்தீங்கன்னா லூஹுவா உங்ககிட்ட ஒரு முக்கியமாக சொல்கிறேன். நீ வந்து ஊனமாக இருக்குன்ட்டு நீ எப்போயுமே தப்பாக நினைக்காத. ஸோ கண்டிப்பாக என்னாலையும் நார்மலாக மாற முடியும். அண்ணன் இருக்குன்றான்னு சொல்லிட்டு இவனுமே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை இருக்கிற அந்த மால்கிட்ட வந்து வருவான். ஏடா அது வெளியே இந்த 70 பீஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ஹீரோ வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக உள்ளே போகலான்னு சொல்லிட்டு தலைவனை பார்த்தீங்கன்னா பறந்து போக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் 2 ஃப்ளோர்லையுமே எக்கச்சக்க மாஸ்டர் இருக்குது. ஸோ இந்த 3rd ஃப்ளோர் அப்புறம் 4th ஃப்ளோரில் எக்கச்சக்க மாஸ்டர் இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ளோர் 1 and 2 அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அயன் ட்ராகன் வச்சுக்காங்க ஒரு மாஸ்டர் கூட. அப்போ எங்கே தான் இருக்குது அந்த முட்டை அப்படின்னு மாதிரி திடீர்னு ஒரு லைன் அட்டாக் பண்ண தலைவன் ஜஸ்ட் மிஸ்ட்டு வந்து தப்பிப்பான். சரி ஓகே முதல்ல அந்த முட்டையை கண்டுபிடிச்சி அதை வந்து இது பண்ணோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை அந்த எலிவேட்டர் கிட்ட இருக்க மட்டும் தலைவன் ஒரு ஃப்ளோரில் இருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பண்ணி மாஸ்டர் அந்த சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குது. நல்ல வேலை ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு எதுவும் கிடைக்காதனால எதுவும் வந்து கவனம் போகுது. சரி ஓகேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மாஸ்டர்லாம் தாண்டி ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தின்னுட்டு பாதி ரத்தமாக சதையும் எலும்ப நாத்தடிச்சிருக்கு. என்ன வகையான மாஸ்டர்ஸ்லாம் இதுன்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து இருக்குது. ஸோ இதுதான் அந்த முட்டை. சரி ஓகே இதை முட்டின் அளவுக்கு சீக்கிரமாக வந்து கொலாப்ஸ் பண்ணி இதை வந்து கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ட்ராக் எடுக்கணும். கிட்ட போனதும் நான் இதை வந்து கொல்லணும். இதை மட்டும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இன்ஸ்டியூட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொடுத்து நான் எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்குமென்ட்டு அதை தலையை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து ஆட்டையை போட பார்க்குறான். ஸோ கொஞ்சமாக ஒரு ட்ராகன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை வந்து தூக்க ஆரம்பிச்சான். ஸோ தூக்கி கொஞ்சம் கிட்ட அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா அவன் பேக்கில் பேக் பண்ணுறான். சரி ஓகே இதை மட்டும் நான் வெளியே கொண்டு போயிட்டு அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக ரிச்சாக இல்லாமல் சொல்லிட்டு ஸோ தலைவனை என்ன பண்ணலாம் போகலாம். அந்த இடத்துல வந்து எக்கச்சக்க காட் ஆஃப் வார்ஸை கொண்டு அவங்களோட மெட்டல்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ இந்த அயன் ட்ராகன் எத்தனை பேர் வந்து கொண்டு இருக்கும் இவங்க எல்லாரும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு லயன் முட்டை இல்லாத பார்த்த உடனே அதுவும் கத்த ஆரம்பிச்சு சுற்றிக்கிற எல்லா பீஸ்ட்டுமே முட்டை இல்லைன்னு கத்த ஆரம்பிச்சிரு. ஸோ இவங்க கத்தனை சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த அயன் ட்ராகன் காய்ச்சி. சரி ஓகே என் முட்டைக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதுவும் பைத்தியம் பிடிச்சி வெறி பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஹீரோ நினைக்கிறான் நான் சீக்கிரம் இங்கே போய் ஆகணும்னு சொல்லிட்டு உடனே எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ தலைவனை பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பிரிட் அந்த ட்ராகர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா வர மாஸ்டர் எல்லாமே கொண்டு லிஃப்ட்லேயே போயிட்டு இருக்கேன். ஸோ கிட்ட போயிட்டான் நம்ம தப்பிக்க போகிறோம் நினச்சிட்டு இருப்போம். சைடில் ஒரு குறுக்க ஒரு லைன் வந்து அடிச்சு நம்ம ஹீரோ வந்து இந்த பில்டிங் கூட தள்ளி விட்டுறோம். ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ கண்டிப்பாக இது கூட நான் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போட்டுருக்கேன். உடனே சுற்றி எக்கச்சக்க மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சுற்றி போட்டுருச்சு. ஸோ ஹீரோ நினைக்கிறான் கண்டிப்பாக நான் தப்பிச்சவனே ஏதாவது ஒரு வழி கடுங்கிட்டு எல்லா மாஸ்டர் அட்டாக் பண்ணு. ஸோ தலைவன் வந்து கொஞ்சமாக வர விட்டு ஒன்றை கொண்டுகிட்டு இருக்கான். ஸோ அவனும் இப்போ வர்றது எல்லாமே ஜென்ரல் கிரேட் மான்ஸ்டர்ஸ். அது எல்லாமே வந்து எலைட் வாரியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோட ஒன்றும் முடியாமல் இருக்கான். அவன் தலைவன் ஸ்பிரிட் நினச்சி தப்பிச்சு போயிட்டு இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனும் பில்டிங் விட்டு வெளியே வந்துட்டு நான் 21 பீஸ்ட் ஜென்ரல் பீஸ்ட்டை கொண்டுட்டு இருக்கேன்.
நினச்சேன். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நான் எடுத்த ரிஸ்க் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அயன் டிராகன் வந்து வர ஆரம்பிச்சு கைஸ். அயன் டிராகன் அட்வான்ஸ் ஜென்ரல் பீஸ் அது வந்து கத்திக்கிட்டு ஹீரோவில் ஒன்றும் முடியல. உடனே அது பறந்து அது கிளா வச்சு ஹீரோ ஒரு அடிக்க வந்துக்கிட்டு இருக்கும். அந்த அடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹீரோ வந்து சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதால் வந்து முடியுது கைஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் வந்து லைக் பண்ணலாம், லைக் போட்டு பாருங்க நண்பா. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. பை பை பை. நான் அடுத்த வீடியோ வந்து சீக்கிரமாக வந்து போட ட்ரை பண்ணுறேன் நண்பா. ஓகே கைஸ்.